ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுங்க ரிவ்யூ பார்க்கலாமாங்க. எங்க மயிலுமே அவங்க அம்மா பாக்கியம் கிட்ட, அம்மா இந்த கேஸ் கொடுக்கறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைம்மா, எல்லா உண்மையும் சொல்லிட்டு அவங்கள வெளிக்கொண்டு வந்துடலாமா, மறுபடியும் நம்ம பொய் சொல்லிக்கிட்டே இருந்தா நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாதம்மா, நான் சொல்றத கொஞ்சமாவது புரியுது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்க மயில் பாக்கியத்துக்கிட்ட கேட்கவும், பாக்கியம் மயிலே எல்லாம் நான் உங்க நல்லதுக்கு மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் சொல்ற மாதிரி நீ கேட்டேன்னா அந்த வீட்டில் போய் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கலாம், ஆனா இப்ப நீ நான் சொல்லாத நீ கேட்காம அங்க கோர்ட்ல மாத்தி பேசிட்டுனா நம்மள உள்ள பிடிச்சு போட்டுருவாங்க, அவங்க ஆனா வெளியே வந்துடுவாங்க, ஆனா கடைசி வரைக்கும் நீ அந்த வீட்டுக்குள்ளேயே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியமும் மயில பயம்புறத்தவும், உடனே மாணிக்கமும் மயில அம்மா சொல்றத நீ கேளு, இது லாஸ்ட் பொய்யா இருக்கும், அதே மாதிரி லாஸ்ட் பொய்யா இருந்தாலுமே இந்த பொய்யில நம்ம எல்லா குடும்பமும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கமும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வக்கீல் கிட்டேயுமே இங்க மயில் இதுக்கு சம்மதிச்சுட்டு, அம்மா நீங்க கொஞ்சம் அங்க பதட்டப்பட்டு இது மாதிரி ஒரு விஷயத்த பதட்டப்பட்டு சொன்னீங்கன்னா அங்க ஜட்ஜி அது கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாரு, நீங்க அங்கெல்லாம் பதட்டப்படாம நீங்க நடந்த உண்மையே இல்லாம நடக்க போறது எல்லாமே நீங்க உங்களுக்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுங்க, அப்பதான் நீங்க அந்த குடும்பத்திலையுமே சேர முடியும், அதே மாதிரி கேஸும் நம்ம சைடு சாதகமாகவும் வரும் அப்படின்ற மாதிரியுமே வக்கீல் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இங்க மீனா ராஜி அரசின்னு சொல்லிட்டு அங்க கோமதியை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா டேப்லெட்டுங்க கோமதி எடுக்கலனா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க அப்படின்ற மாதிரியுமே இங்க ராஜியுமே அரசியும் கேட்டிருப்பாங்க மீனா கிட்ட. மீனாவும் அங்கெல்லாம் அத்தைக்கு ஒன்றும் ஆகாது, அத்தைக்கு தான் என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்கு, ஏன்னா அவங்க டேப்லெட் போடனா அவங்களுக்கு என்ன ஆகும்னே சொல்ல முடியாது, அவ்வளோதான் இன்னைக்கு கோர்ட்ல ஏறங்கி இருக்கு, இன்னைக்கு அவங்க வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க. பழனிவேல் முத்துவேல் சக்திவேல்னு சொல்லிட்டு வக்கீல்கிட்டமே பேசிக்கிட்டு இருக்காங்க. சார் இன்னைக்கு எப்படியாவது அவங்கள வெளிக்கொண்டு வந்து ஆகணும், ஏன்னா கோமதி ரொம்பவே உடம்பு முடியாதவ, அவ உள்ள இருக்கிறதே இப்போ எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கு, ஆனால் இதுக்கு மேலேயுமே அவளை உள்ள விட்டு வைக்கக்கூடாது சார், எவ்வளோ செலவாலையுமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரியுமே முத்துவேல் இங்கே வக்கீல் கிட்டேயுமே சொல்லிடுறாங்க. சார் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சார், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அங்கே கோர்ட்டில் வந்து சொன்னீங்கன்னா அவங்கள தாராளமாக வெளியே எடுத்துடலாம், இப்போ நம்ம மேலே போட்டிருக்க குற்றச்சாட்டு பெரிய ஒரு குற்றமாக இருந்தாலுமே அவங்க அதுக்கு சாட்சி வந்து சப்மிட் பண்ணணும், அவங்க கரெக்டான சாட்சி வந்து சப்மிட் பண்ணலைன்னா நம்மளுக்கு சாதகமாக தான் சார் வரும் அப்படின்னு மாதிரியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே சக்திவேலும், சார் அவங்க அவ்வளோ பெரிய சாட்சியெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார், நீங்கள் அவங்கக்கிட்ட சாட்சி இல்லாத ஒரு காரணத்தை வச்சு நம்மள இது கோமதி பாண்டியன் நீங்க வெளியே எடுக்க முடியுமான்னு பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வக்கீல் கிட்ட சொல்லிடுறாங்க. வக்கீலும் சார் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க கோமதியும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இப்ப கோமதியுமே நல்லா இருக்காங்க. போலீஸ்மே அங்க இட்லியுமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதை சாப்பிட்ட கோமதி அங்க எல்லாருமே நல்லா இருக்காங்களா, அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்கள அடிப்பாங்களா அப்படின்னு மாதிரியுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே போலீஸும், அம்மா யாரையுமே அடிக்க மாட்டாங்க, இப்ப கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க, உங்களுக்கு சைடு சாதகமா வந்துச்சுன்னா நீங்க வெளியே போகலாம், அப்படி உங்கள் சைடு சாதகமாக வரலை அப்படின்னா இப்போ எப்படி இருந்தீங்களோ அப்படியே தான் கடைசி வரைக்கும் இது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்க வரைக்கும் நீங்கள் அங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியுமே போலீஸ் சொல்லிடுறாங்க. உடனே இங்கே பதட்டமாகவும், அம்மா நாங்கள் எந்த தப்புமே பண்ணலாமா, அங்கே ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து சித்திரவதை பண்ணுற அளவுக்கு நாங்கள் அவ்வளோ மோசம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே போலீஸ்கிட்ட சொல்லவும், போலீஸும் அம்மா இதெல்லாம் நீங்கள் எங்கிட்ட ஏகப்பட்ட டைம் சொல்லிட்டுங்க, ஆனால் இந்த விஷயத்தில் இதில் தீர்ப்பு தர வேண்டியது அங்கே ஜட்ஜு மட்டும்தான், நாங்கள் எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே யாருமே எடுத்துக்க போகிறதில்ல, இப்போ உங்கள் சைடு நியாயம் இருந்தால் அது கோர்ட்டில் நல்லபடியாக உங்களுக்கு சாதகமாக தான் வருமா, நீங்கள் அதெல்லாம் நினச்சி சாப்பிடாம இருக்காதீங்க, ஏற்கனவே இப்போ மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்கீங்க, இப்போ நீங்கள் நல்லபடியாக சாப்பிட்டாதான் நீங்கள் அதெல்லாம் நினைக்காம சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் முத்துவேல் கிட்ட போயிட்டு எங்கள் கோர்ட்டுக்கு போலியா அப்படின்னு மாதிரியுமே கேட்குறாங்க. அவ்வளோதான் இப்போ கிளம்பலாம், ஏன்னா அங்கே வக்கீலுமே இப்போ பேசிட்டு போயிருக்காரு, இப்போ இன்னும் ஒரு ½ hour கழிச்சு நம்மள வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. உடனே சரி நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே பழனிவேலும், அண்ணா கண்டிப்பாக வெளியே எடுத்துடலாம் இல்லைண்ணே, அங்கே கோமதியும் அக்காவும் மச்சானும் என்ன கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னே தெரியலண்ணே, ஆனால் இவ்வளோ பெரிய கேஸை கொடுத்துருக்காங்களே அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இருக்காதுண்ணே, அந்த ஃபேமிலி இப்படியெல்லாம் பண்ணுமான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஆனால் இப்படி பண்ணி வச்சுட்டு இருக்காங்களேன்னு இதை நினைக்கிற போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழனிவேலும் சொல்லிக்கிட்டு இருக்கவும், உடனே
சக்திவேலும் அந்த குடும்பம் அது மாதிரி தான் பண்ற குடும்பம் தான். அந்த குடும்பத்தை பார்த்தவே தெரியாதா இந்த பாண்டியன்? இந்த எல்லாமே விசாரிக்கிறாரு. அந்த விஷயத்துல கோட்டு விட்டுட்டு அவங்க பையனோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல உக்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சக்திவேலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துவேல் இங்க சக்தி, நீ அந்த முடிஞ்சு போன விஷயமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. இப்ப நடக்க போறது என்ன, அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு மாதிரியுமே அங்க முத்துவேல் சொல்லிடுறாரு. உடனே அப்பத்தா வடிவு மாறின்னு சொல்லிட்டு அங்க உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே வடிவம் அப்பத்தா எப்படியாவது இன்னைக்கு கூட்டிட்டு வந்துருவாங்கல்ல அப்படின்ற மாதிரியுமே வடிவு கேட்குறாங்க. உடனே இங்க அப்பத்தாவும் வடிவு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, சக்திவேலும் முத்துவேலும் 2 பேரும் சேர்ந்து அவங்கள எப்படியாவது வெளி கொண்டு வந்துருவாங்க, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்பத்தாவுமே சொல்லிடுறாங்க. அப்பத்தா இங்க வடிவுக்கு சமாதானம் சொல்லியிருந்தாலுமே அப்பத்தாக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் படபடப்பா தான் இருக்கு. ஏன்னா இங்க கோமதி, பாண்டியன், செந்தில், கதிர்னு சொல்லிட்டு சரவணன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா நினைச்சாவே அப்பத்தாக்கு மிகப்பெரிய வருத்தமாக தான் இருக்கு. ஆனா அப்பத்தா அதெல்லாம் நினைச்சிக்காம முத்துவேலும் சக்திவேலும் வெளியே கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க வடிவும் மாறியும் வெளி கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க கோர்ட்டுக்கு போனாதான் இங்க இன்னும் பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரியுமே அங்க முத்துவேலும் சக்திவேலும் நின்றுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்குமே கிளம்பிடுறாங்க. மீனா, பழனிவேல், இங்க சக்திவேல், முத்துவேலுன்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு அங்க நிக்கவும் மயிலவங்க அம்மா அங்க வந்து நின்றுக்கிட்டு முறைச்சிக்கிட்டுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே மாணிக்கம், மயில், அங்க பாக்கியம் சொல்லிட்டு 3 பேரும் கோர்ட்டுக்குள்ளேயுமே போயிடுறாங்க. ஏன்னா இவங்கள பார்த்ததும் அங்க நிக்காம சட்டு புட்டுன்னு சொல்லிட்டு உள்ளேயுமே கிளம்பிடுறாங்க. இங்க அண்ணா இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு எவ்வளோ தைரியமா வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. எந்த தப்பும் பண்ணாதவங்க உள்ள இருக்காங்க, எல்லா தப்பும் பண்ணவங்க வெளியே சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்கள பாக்குற போது எனக்கு பயங்கரமா கோவம் தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சக்திவேலுமே முத்துவேலை கூட்டிக்கிட்டு உள்ளேயுமே போறாங்க. உடனே இவங்க கேஸ் நம்பரை கூப்பிட்டு இங்க ஜட்ஜையுமே கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளேயுமே போயிட்டு இங்க சரவணன் நின்றுக்கிட்டு ஆப்போசிட்ல அங்க மயிலுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே கேஸ்மே ஸ்டார்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அங்க மயிலுமே ஐயா நாங்க எந்த தப்புமே பண்ணலையா, வரதட்சணை குடும்பம்னு சொல்லிட்டு எங்ககிட்ட எவ்வளவோ பணம் வாங்கி சாப்பிட்டாங்க, ஆனா இப்பவும் 100 பவுன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. எங்க அப்பா அம்மாவால இந்த 100 பவுனை ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன காரணத்தை வச்சு அவங்க என்ன இந்த வீட்டை விட்டு துரத்திருக்காங்க ஐயா. என்ன அந்த வீட்டுக்குள்ள சேர்த்து அவங்கள என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துக்க சொல்லுங்க ஐயா. அவங்க வீட்டுக்குள்ள நான் வாழணும் ஐயா, அவங்க கூட சேர்ந்து நான் வாழணும், அதுக்கு மட்டும் நீங்க இதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அழுறாங்க. இங்க மயில் சொன்னதை கேட்டு பாண்டியன், கோமதி, அங்க செந்தில், சரவணன் சொல்லிட்டு பயங்கர கோபமா தான் இருக்கு. உடனே எங்க சரவணனும் ஐயா நாங்க எந்த தப்பும் அறியாதுவங்க ஐயா, எங்க அப்பா எங்க அம்மா அவங்க 2 பேரும் முகத்தை பாருங்க ஐயா, அவங்க எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்ச பார்த்தவே தெரிஞ்சிரையா. ஒரு பூச்சி எறும்புக்கு கூட எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ஒரு துரோகம் நினைச்சதில்லை. ஆனா இவங்கள வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நாங்க வரதட்சணை குடும்பம் பண்ணன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பிரச்சனை எதுவுமே இல்லைங்க ஐயா. அவங்க எங்க குடும்பத்துல அந்த பொண்ணை கட்டி கொடுத்தது உண்மைதான். ஆனா அவங்க நிறைய பொய் சொல்லி எங்க வீட்டுல கட்டி கொடுத்துட்டாங்க. அந்த உண்மை இப்ப தெரிய வந்துச்சு, எங்களுக்கு கோவமா இருந்துச்சு, அதனால வீட்டை விட்டு வெளியே அமிச்சோம். ஆனா அந்த கோவத்துல அந்த வீட்டுக்குள்ள வந்து துரத்திட்டாங்க அப்படின்றதுனால அவங்க எங்க மேல அம்மாண்டமா இவ்வளவு பெரிய பொய்ய எங்க மேல கேஸா போட்டிருக்காங்க ஐயா. நீங்களே அவங்க பண்ண தப்பெல்லாம் நீங்களே கேளுங்க ஐயா. என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க தெரியுமா? வயசு விஷயத்துல பொய் சொல்லியிருக்காங்க, அதுவும் இல்லாம படிப்பு விஷயத்துல பொய் சொல்லியிருக்காங்க, அங்க குழந்தை விஷயத்துல கூட பொய் சொல்லிட்டாங்க ஐயா. இன்னும் என்னென்ன பொய் சொல்லி அவங்க இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த உண்மையை அவங்க சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது ஐயா. அவங்க இத்தனை வருஷமா மறைச்சு வச்சிருந்ததான் பிரச்சனை. எங்களுக்கு அந்த மனவேதையில இருந்துதான் அவங்கள வீட்டை விட்டு வெளியே அமிச்சோம், வேற எந்த காரணத்திலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க சரவணன் சொல்லிடுறாங்க. உடனே இங்க சரவணன் கூட வந்து ஐயா எங்களோட கிளைண்ட் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது உண்மை. ஆனா இங்க அந்த பொண்ணு வீட்டு ஃபேமிலியில எல்லாருமே ஃப்ராட் ஃபேமிலியா. அவங்க ஊருக்குள்ள யார்கிட்ட விசாரிச்சாலையுமே அவங்க பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்திட்டு அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த குடும்பமே பொய் குடும்பம் ஐயா. அவங்கள நீங்க ஒரு நிமிஷம் பாருங்க ஐயா. ஆனா அப்பாவி மாதிரியே இருப்பாங்க. ஆனா அவங்க சொல்ற பொய்யெல்லாம் அம்மாண்டமாவன் தான் பொய் தான் சொல்லுவாங்க. அவங்க அம்மா பாருங்க அழுதே டிராமா போடுவாங்க அப்படின்னு மாதிரியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க அவங்க அம்மாவை கூப்பிடுங்க அப்படின்னு மாதிரியுமே சொல்றாங்க. உடனே பாக்கியமும் அங்க மேல ஏறிட்டு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே உடனே
ஐயா எங்க பொண்ணோட வாழ்க்கை இப்படி நாசமானதுக்கு காரணமே அங்க நின்றுகிட்டுறானே அவன் தான் ஐயா. அவன் எங்க பொண்ணோட வாழ்க்கைக்குள்ள வந்தான். ஆனா அவங்க கட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா நாங்க எந்த பொய்யுமே சொல்லல. ஆனா அந்த எங்க பொண்ணை பிடிக்கல அப்படின்ற ஒரே காரணத்தினால வரதட்சணை குடும்பம் பண்ணி அங்க வீட்டுக்குள்ள இருந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி எங்க பொண்ணை மனசு வலிக்கிற மாதிரி அம்பா நம்ம திட்டி திட்டி அமைச்சிருக்காங்க ஐயா. இதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல முடிவை சொல்லணும் அப்படின்னு மாதிரியுமே அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்க ஜட்ஜுக்கு அங்க பாக்கியமா பார்த்து கொஞ்சம் மனசரிங்கியே போயிட்டாருன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பாக்கியம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்க முத்துவேல் சக்திவேலுன்னு சொல்லிட்டு இவங்கள 2 பேரையுமே விசாரிக்கிறாங்க. முத்துவேலும் ஐயா அங்கே பாண்டியன் குடும்பம் ரொம்பவே நல்ல குடும்பம் ஐயா. எங்கள் பொண்ணையும் அங்கே தான் கொடுத்துருக்கோம். என் பொண்ணு அவங்க பொண்ணு மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குடும்பம் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்னு சொன்னால் அங்கே கடவுளுக்கு கூட அடுக்காத ஐயா. இந்த பிரச்சனை பாண்டியன் ரொம்பவே நல்லவன் ஐயா. ஏன்னா எந்த பொண்ணு வந்தாலும் சரி இல்லை வெளியூர் பொண்ணு வந்தாலும் சரி அந்த பொண்ணை தன் பொண்ணு மாதிரி பார்த்து பத்திரமா தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவரை போய் இவ்வளோ பெரிய அம்பாண்டமா போய் சொல்லி அவங்க கேஸ் கொடுத்துருக்கிறது பொய் கேஸுங்க ஐயா. நீங்கள் இந்த கேஸை நல்லபடியாக விசாரித்து நல்ல தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்லிடுறாரு. முத்துவேல் சொன்னதை கேட்டதும் உங்க பாண்டியன் இங்கே கோமதின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் மயிலவங்க அம்மா பாக்கியம் பண்ணுற விஷயத்தெல்லாம் பார்க்குற போது எல்லாருக்குமே ரொம்பவே பதட்டமாகவும் பயமாக தான் இருக்குது. ஏன்னா ஜட்ஜி என்ன இதில் என்ன முடிவெடுத்து எந்த கேஸ் சைடு சாதகமாக சொல்லுவார் அப்படின்ற ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. உடனே எல்லா விசாரணையுமே முடிஞ்சு ஜட்ஜுமே அங்கே இந்த விசாரணையை தீவிர விசாரணையில் அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலோட குடும்பம் எல்லாமே பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அம்பாண்டமா நிரூபணம் ஆகிறது அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் பாண்டியன் குடும்பம் ரொம்பவே சந்தோஷமாகவும் சரவணனை கட்டி பிடிச்சிக்கிட்டு பாண்டியன் கோமதின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே மயில் அங்க நின்றுக்கிட்டு என்னோட வாழ்க்கை நாசமா போச்சு அப்படின்ற மாதிரி தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஐயா இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் அதை மட்டும் கேட்டுக்கோங்க ஐயா அப்படின்ற மாதிரியுமே மயில் ஒரு திடீர் திருப்பத்தை வைக்கிறாங்க. உடனே இங்க ஜட்ஜுமே அம்மா என்னம்மா சொல்றீங்க அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. ஐயா நாங்கள் அவங்க மேலே கொடுத்த கேஸ் வேணா பொய் தான். ஆனால் அவங்க குடும்பத்தில் சேர்ந்து வாழணும் அப்படின்றதுனால தான் இது மாதிரி ஒரு பொய்யை சொல்லி அவங்க மேலே கேஸ் கொடுத்தோம். என்னை மன்னிச்சுக்கோங்க ஐயா. ஆனால் அந்த குடும்பத்தில் மட்டும் என்னை சேர்த்து வச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயில் அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே ஜட்ஜுமே மா நீங்கள் சொன்ன பொய் பெரிய பொய்யுமா. நீங்களே இந்த பொய்யை நீங்கள் ஒத்துக்கிட்டாலுமே நீங்கள் சிறை தண்டனையில் இருந்து தான் ஆகணும். உங்களுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொன்னதை கேட்டதும் பாக்கியம் மாணிக்கம்னு அழுது புழம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்க மயிலையுமே விளங்கு மாட்டி போலீஸ் ஸ்டேஷனுமே கொண்டு போறாங்க. உடனே இங்க முத்துவேல் சக்திவேல்னு சொல்லிட்டு வெளியுமே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் இங்க சக்திவேல் முத்துவேல் பார்த்து கையை பிடிச்சி கும்பிட்டு எங்களை காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு நான் கோடி புண்ணியம் பட்டிருக்கேன். உங்களை நான் என்ன சொல்லி வாழ்த்துறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன விடுங்க. ஆனா கோமதி ரொம்பவே உடம்பு முடியாதவ. அவ டேப்லெட் போடலனா அவளுக்கு மயக்கம் போடுற மாதிரி ஆயிடும். ஆனா இப்ப கூட எங்களை நினைச்சு அவ அழுது புழம்பிக்கிட்டு இருக்கா. ஆனா நீங்க வந்து எங்களை காப்பாத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. ஆனா நீங்க என்னை காப்பாத்துனதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரியுமே பாண்டியன் சொல்லிடுறாங்க. உடனே இங்க முத்துவேலும் பாண்டியா உங்களை காப்பாற்ற வேண்டியது எங்களோட பொறுப்பு. அதே மாதிரி எங்களோட சொந்தம் அங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க வீட்டுல படுத்துக்கிட்டு தூங்க முடியாது. நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கே ரொம்பவே பயமா தான் இருந்துச்சு. உங்களை வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நாங்க செய்யாத முயற்சி இல்லை. உங்களை இதுவரையுமே நாங்க கொண்டு வந்திருக்க கூடாது. இதுவரையும் கொண்டு வந்ததுக்கு நாங்க தான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வரையுமே முத்துவேல் பெருமையாகவும் சொல்லிடுறாங்க. முத்துவேல் சக்திவேல் இது மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இங்க யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இவங்க இது மாதிரிலாம் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது இங்க எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் நிக்க வேணாம், நம்ம பேசாம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சக்திவேல் முத்துவேல் கோமதி சரவணன் செந்தில் கதிர்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க வீட்டுக்கு போயிட்டு கார் நின்றதும் இங்க ராஜி அரசி மீனா பழனிவேல் இங்க அப்பத்தா வடிவு மாறின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே ஓடி வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்க. உடனே இவங்க எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து நின்று திணச்சி போய் ரொம்பவே சந்தோஷமாகவும் நின்றுகிட்டு இருக்காங்க. உடனே இங்க அரசியும் அங்க பாண்டியனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே அப்பா அங்க உள்ள அடிச்சாங்களாப்பா உங்களை, நீங்க
அங்கே எப்படிப்பா இருந்தீங்க? எனக்கு நீங்கள் அங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குப்பா. உங்களை போயிட்டு அங்கே ஒரு நாள் ஸ்டேஷனில் இருக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்களப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அரசியும். அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தாவும் கோமதியை பார்த்து, கோமதி நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க, நீ அழுகாத, இதுக்கு மேலே எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே கோமதிக்கு சமாதானம் சொல்ல, உடனே கோமதியும் அழுதுகிட்டு, அம்மா எங்க மேல இப்படி ஒரு கேஸை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.